சம்மந்தியமாக என் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காங்க. என்னை இன்னும் தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுதாகர் சொல்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, என்னோட 2வது ரெஸ்டாரண்ட்டை எனக்கே தெரியாமல் நீங்கள் எழுதி வாங்குனீங்க இல்லையா? எப்படி உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறது? எப்படி உங்கள் மேலே கோவப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தி, அந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் இனியாவுக்காக கொடுத்தீங்க. மற்றபடி எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நான் உங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்து உங்ககிட்ட எல்லா விளக்கமும் சொன்னேன். இனியாவோட பேரில் இருந்தால் அதுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொன்னேன். அது மட்டும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டேன். மார்க்கெட் ரேட்டை விட கூடவே தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கிஃப்டாக என்னுடைய பொண்ணுக்காக கொடுத்ததுக்கு எந்த அம்மாவாவது பணம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்கள் பெருந்தன்மையான அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. எனது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்களா? நான் வேண்டான்னு சொன்னேனா? இப்படி ஒரு உரையாடல் நமக்குள்ளேயே நடக்கவே இல்லையே சம்மந்தி அப்படின்ட்டு பாக்கிய சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நீங்கள் பல டென்ஷனில் அதை மறந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனதே மறந்துட்டீங்க அப்படின்ட்டு சுதாகர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு பாக்கியா, சம்மந்தி கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசு. நீ பாட்டுக்கு கண்டபடி பேசாத, கொஞ்சம் பொறுமையாக பேசு. நம்ம பொண்ணோட வாழ்க்கையே இதில் இருக்குது, அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்லிட்டு இருக்காரு. சுதாகர் இங்கே கோபிக்கிட்ட, சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்னோடய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுக்குள்ளே என்னுடைய மருமகளை கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சமும் விருப்பம் கிடையாது. ஏற்கனவே சம்மந்தி என்னை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்காங்க. இந்த கல்யாணத்தையே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நான் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தி அம்மா நினச்சிட்ருக்காங்க. அவங்க நினைக்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், என்னுடைய பிஸ்னஸ்க்குள்ளே என்னுடைய மருமகளை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட பாக்கியா ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கியா வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே சுதாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பாக்கியா தான் ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சுதாகர் நம்ப வைக்கிறாரு. இதோட இந்த பிரமோ முடியுது.